டேய் சுருட்ட எவ்வளவு நேரம் இங்க இருந்து போட்டோ எடுப்ப ரூமுக்கு போண்டா வாடா. டேய் மச்சான் வந்துறடா 2 போட்டோடா. டேய் இதோட நல்ல பிளேஸ்ல இருக்கடா நான் கூட்டி போறேன்டா வாடா. டேய் மச்சான் வரேன்டா இருடா 2 போட்டோ. அட போடா டேய் நீ வந்தா வா வராட்டி போ. அஞ்சு மணிக்கு உள்ள போனடா. மணி 7 ஆயிட்டா. டேய் மச்சான் 2 நாளா நான் பாத்ரூம் போவே இல்லடா. டேய் 2 நாளா போலனா உள்ள 2 மணி நேரம் உட்காருவே நீ. டேய் ஜஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ் வந்துடுறா. 60 நிமிஷம் தான் சொல்லிட்டான் சீக்கிரம் வந்துடணும். டேய் 60 நிமிஷம்னா 1 மணி நேரம்டா. ஆமாடா இங்க பாரு ஒழுங்கா 2 நிமிஷத்துல வந்துரு சொல்லிட்டான். அடுத்தவளா குளிச்சு கிளம்ப வேணா சும்மா பாத்ரூம்லயே குடி இருக்கிறது. வரண்டா என்னம்மா இப்ப என்ன துரத்தி விட்டு நீ பேல போற அதானே. ஏய் டைம் ஆட்டி எந்திரி கிளம்பு. ஏய் எந்திரிங்கடா டேய் எந்திரா மணி ஆயிட்டா. ஏய் பைத்தியக்கார நாயவுலா எந்திரிங்கடா இடத்துக்கு போண்டா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா வாங்கடா. ஆட்டம் கொப்ப மோனடா. நீங்களா பார்க்காத என்ன பார்க்காத என்னோட நடந்த என்னிடல தனியா நடக்க விட்ட. என்ன வாய் மண்டலூர் வரையும் போது. என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரியே. ஆளே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கான். வேற எதனா பண்றானா பாப்போம். உனக்கெல்லாம் இப்படி கை தட்ட கூடாதுடா. இப்படி கை தட்டணும்டா. ஐயோ ஹே பேபி. சொல்லு பேபி. எவ்வளவு நாள் பேபி நம்ம போன்லயே லவ் பண்றது? எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பேபி. ஏய் நீ உடனே நேர்ல வா உன்னை மீட் பண்ணனும். A few minutes later. ஏன்டா உடனே வர சொன்ன? ஏய் சத்தியம் பண்ணு நீ என்னை விட்டு போயிட மாட்டல்ல. ஐயோ இன்னைக்கு என்னால சத்தியம் பண்ண முடியாதுடா. ஏன் இப்ப எதுக்கு பண்ண மாட்டா? கையில மருதாணி போட்டிருக்கேன்டா. சரிடா டைம் ஆயிடுச்சு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏய் கல்யாணம் பண்ணிப்பல்ல? கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பாடி. 1 week later. என்ன ராஜ் நீ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டேனா? ஐயா முதுகு வலிக்குதே. அடியா வீட்ல எதனா வந்து வேலை செய்யறியா? அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறே கூட வந்து உதவி பண்ண தெரியாதா? எப்பா பாரு திங்க வேண்டியது தூங்க வேண்டியது பேல வேண்டியது. அடியா இவ்வளவு கத்துறனே கண்ணாத்தி இந்த பக்கம் திரும்பதாடியா? காதுல வாங்குறியா இல்லையா? நல்லா பண்ணி பீய திங்கிற மாதிரி தின்னுட்டு இருக்க. உனக்கு இப்ப தெரியாது இந்த அம்மாவோட அருமை. நாளைக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போவல்ல அங்க மாமியா மட்டும் மொத்துவா அப்ப தெரியும் இந்த அம்மாவோட அருமை. மாடி உன்னதான் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்புறம் சாப்பிட்ற. என்ன கண்ணு கலங்குது வாய் பிதுங்குது மூஞ்சி ஒரு பக்கம் ஒதுங்குது. இப்ப என்ன கேட்டுவிட்டேன்னு என்னமோ அழுவுறா. ஐயோ அப்பா எங்க திட்டாரு. அப்பா என் கூட பேசாதீங்க போகப்பா. ஏய் தம்பி உன்னதான் படின்னு சொன்னல என்ன போன் பார்த்துட்டு இருக்க? என்ன இவனுக்கு கண்ணு கலங்குது வாய் பிதுங்குது. என்னடா மூஞ்சி இது பண்ணி படக்ஸ் மாதிரி. தம்பி அழுது கூட தொலைஞ்சிருப்பா மூஞ்சி அப்படி வைக்காதப்பா. ஐயோ அம்மா அப்பா என்ன திட்டிக்கிட்டே இருக்காருமா. என்னடா அது என்ன அப்பா நினைச்சதுங்களா இல்ல ஆங்கிரி பேர்ட் நினைச்சதுங்களா? அடியே இப்ப என்ன கேட்டுவிட்டோன்னு பசங்களா என்னமோ அழுதுட்டு ஓடுதே. ஐயோ என் புருஷன் என்ன குடும்பப்படுத்துறானே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஐயா இது லாஸ்ட் எக்ஸாம் பண்ணிக்கு வச்ச கப்பாச்சே 2 மாசம் ஆயிருக்குமே. என்ன இப்படி வர அடிக்குது? அம்மா பாக்கத்துல முடி மறைச்சிட வேண்டியதான். ஆயிடா மச்சான் எப்படி இருக்க? என்னடா அடிபட்டு இருக்கு? அதுவா கீழே விழுந்துட்டேன்டா.
லே நோட்டு எதுவும் எடுத்து இல்லையா நீ? ஏன்டா நோட்லாம் எடுத்துட்டு வரணும்? இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டேடா. எப்படி பேரு ஊரு என்ன படிக்க போறீங்க இதை தான் கேட்க போறாங்க. இதுக்கு எதுக்கு நோட் எடுத்துட்டு வரணும்? நான் தான்டா வெஸ்ட் எடுத்து வந்துட்டேன். இதெல்லாம் கத்துக்கணும்டா சும்மா. குட் மார்னிங். சிடோன் சிடோன். ஏ தம்பி சார், மை நேம் இஸ் ராஜ்குமார். சி உட்காரு. நோட்டரா நீ மச்சான் நோட்டு கூட. டேய் நோட்டு டேய். இத்தோட இந்த பாடம் முடிஞ்சது. நான் நடத்தின பாடம் எல்லாம் நாளைக்கு நீங்க செகண்ட் பீரியட்ல டெஸ்ட் எழுதணும். அது மட்டும் இல்ல, இந்த பாடத்துல கொஸ்டின் ஆன்சர் 1 மார்க் எல்லாம் நைட்டு ஹோம் ஒர்க் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். இன்னொன்னு இருக்கு, இந்த பாடத்துல உள்ள டயக்ராம் டேபிள்ஸ் எல்லாம் நீங்க அசைன்மெண்ட் எழுதி காலையில டேபிள்ல சப்மிட் பண்ணிருக்கணும். அதுதான் உங்களுக்கு இன்டர்னல் மார்க். அப்படி நீங்க வைக்கல, உங்க இன்டர்னல் மார்க் 0. டேய் மச்சான், நான் டிசி வாங்கிட்டு வேற ஸ்கூல் போறேன். டேய் மச்சான், நம்ம கிளாஸ்ல எதனா புதுசா கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணிருக்கு? ஆமா மச்சான், 2 பேரு. பேரு ஸ்வேதா சுசுகா. ஸ்வேதா சுசுகா. கருப்பு நிற தலகு வதட்டு செவப்பழகு சில்லறை வாவ், சிரிப்பில் சில்லறைய சதறிட்டண்டி. என்னடா மச்சான் கருப்பா அழகா இருக்கா? டேய் மச்சான், எனக்கு தான்டா அவ. மச்சான் நான் பேசிக்கிறேன் மச்சான். பேசிக்கடா, நான் லவ் பண்ணிக்கிறேன். டேய் நான் லவ் பண்றேன்னு சொல்றேன்டா. சரி பண்ணி தொலை. ஆனா சுசுகா எனக்கு தான். எப்பனாச்சும் வந்தீங்க கிழிச்செறிஞ்சிருவேன். டேய் சுசுகாவை பாரு, அங்க பாரு. வாவ், எப்படி இருக்க போறா? தாடி கிடி வச்சுட்டு பயங்கரமா இருக்காடா. அவ கண்ண பாரு, அவ மூக்க வர்றா, சிரிப்பா படுற செதறுகிறா. எனக்கு தான்டா அவ. எப்பனாச்சும் வந்தீங்க வகுந்துருவேன். நீ எப்படி யூனிஃபார்ம் வாங்க போற? நாளைக்கு தாண்டி வாங்க போறேன். நாளைக்கு தான் வாங்க போறியா? நான் இன்னைக்கே வாங்க போறேன். ஐயோ, நல்ல வேளை யாரும் பாக்க. சீச்சி குசுமுட்டடா அவ. நீ என்னடா சாதிச்சிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூலுக்கு நானே சீஃப் கெஸ்டா போனேன். அதான் நான் சாதிச்சது. மிஸ்டர் ராஜ்குமார் அவர்கள் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டுமல்லாது இவர் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதில் எம் பள்ளியும் மிக பெருமிதம் அடைகிறது. இவர் எம் பள்ளியின் முன்னாள் மாணவர். இவரை வரவேற்பதில் எம் பள்ளி நிர்வாகம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் ராஜ்குமார். கேக்கவா? என்ன இதே இருக்கு சாமிக்கு, இதே இருக்கு பூமிக்கு. அப்ப அடுத்து என்ன அந்த மாமிக்கா? எவன்டா அந்த மாமிக்கு மீனே? உங்க வீட்ல சொல்லி வளர்க்கல, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஐயா மாமி, சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். உன் காமெடியா உன் மூக்குள்ள திணிச்சு வச்சுக்க. என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டா. தக்காளி கிழிச்சு அரைஞ்சு போடுவா. இங்க பண்றா. கேக்கவா? கேள இதே இருக்கு மாமிக்கு. யோ ஐயோ ஓடிரே. ஏய் சுருட்ட கேட்ச்ரா. ஏ யாண்டா. ஏய் சுருட்ட, இந்த கேட்சை போடுறா. ஏ யாண்டா அப்படி பண்ற? ஈஸி கேட்ச்ரா. ஏய் சுருட்ட, இந்த கேட்சை போடுறாளே. ஏ உன் கைக்கு பதிலா மணி நீட்டினோட பால் முடியல சிக்கிக்குண்டா. ஒரு கேட்சை பிடிச்சி தொலைய மாட்டா. சே. A few minutes later. யோ யா இப்படி பண்ற? வெயில் கொளுத்துதியா? கபிலா நீ ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். ஏ வெல்ல, நீ வேற அவரை ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? டேய் சூரியன்னா ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயர்டா. அட போயாயோ, வேற வழியே இல்ல. உயிரை கையில புடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். யோ ஐயோ அப்பாடி, ஒரு வழியா வந்துட்டோம். என்ன இவ்வளவு வேர்த்து இருக்கு?
வணக்கண்டா மாப்ள வானத்துல இருந்து. யோ முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல நீ. நான் என்னடா பண்ண? அட போயா யோ, ஃப்ரெண்ட் ரூம்ல ஃபேனை போட்டு படுத்தா தான் கரெக்டா இருக்கும். மச்சான் ஃபேனை ஃபுல்லுல வைடா. டேய் சொல்டா. ஃபேனை மூணுல வைடா, நல்லா காத்து வரும். சரிடா. இப்ப என்ன பண்றது? சுருட்ட பணக்காரன் கண்டிப்பா அவன் ஏசி போட்டிருப்பான். டேய் மச்சான் சுருட்ட. சிச்சி மனுஷனாடா நீங்கலாம். யோ ஆயோ